வணக்கம் நண்பர்களே. அடுத்தவரை பார்த்து பொறாமையால் செய்யும் எந்த செயலும் வெற்றியடையாது. ஒரு பெரிய காட்டில் ஒரு புத்திசாலியான முயலும் ஒரு சுறுசுறுப்பான குரங்கும் வாழ்ந்தன. முயல் எப்போதும் அமைதியாகவும் அறிவோடவும் நடந்து கொள்வதுதான் அதனுடைய பழக்கம். ஆனால் குரங்கு பொறாமையோடும் திமிரோடும் இருந்தது. ஒரு நாள் முயல் வனத்தின் விளிம்பில் தனது சிறிய வீட்டை கட்டிக்கொண்டிருந்தது. அதைப் பார்த்த குரங்கு, ஆஹா, இந்த முயலும் வீடு கட்டுகிறது, நானும் அதைவிட பெரிய வீடு கட்டணும் என்று எண்ணியது. குரங்கு மரத்திலே மிகப்பெரிய வீட்டை கட்ட முயன்றது. ஆனால் சரியாக யோசிக்கவில்லை. கிளைகள் உடைந்து விழுந்துவிட்டன. குரங்கு முயலை கேட்டது, முயலே, நீ எப்படி இவ்வளவு நன்றாக வீடு கற்றே? முயல் சிரித்துக்கொண்டே கூறியது, நான் மெதுவாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக பார்த்தே செய்கிறேன். வேகமாகச் செய்தால் தவறு நடக்கும். அதைக் கேட்டு குரங்கு கிண்டலாகச் சொன்னது, அது சரியில்லை, வேகம்தான் வெற்றியின் ரகசியம் என்றது. அடுத்த நாள் பெரிய மரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குரங்கின் வீடு பலத்த காற்றால் விழுந்து நொறுங்கிவிட்டது. குரங்கு பெரிதாக புலம்பியது. அது அப்போதுதான் உணர்ந்தது, பொறாமையும் திமிரும் நம்மை வீழ்ச்சிக்குத்தான் அழைத்துச் செல்கின்றன. அது முயலை நோக்கி, இனிமேல் உன்னைப் போல அமைதியாகவும் அறிவோடும் நடக்க கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னது. முயலும் சிரித்துக்கொண்டு, அப்போதுதான் உண்மையான நல்ல நண்பன் ஆக முடியும் என்றது. பொறாமை நம்மை வீழ்ச்சிக்கு அழைத்துச் செல்லும். அமைதியோடும் யோசனையோடும் நடக்கிறவனே உண்மையான வெற்றியாளர். நன்றி.